ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வெஜிடபிள் கார்டனில் இருந்து எடுத்துகிட்டு வந்த வெந்தயக்கீரை. இது யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். இது நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம மாவு பிசைகிறோம்ல, அதே தான் பிசைஞ்சிட்டு அதில் இந்த சாப் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் வெந்தயக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, மல்டிக்ரெயின் ஆட்டா எப்படி நம்ம கோதுமை மாவு வந்து மல்டிக்ரெயின் கோதுமை மாவு எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு. அந்த மாவு தான் இது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நான் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பிசைஞ்சேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு கரண்டி வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோ சாஃப்டாக வருது இது. இப்போ இதை வந்து நார்மல் நம்ம யூஸ்வல் சப்பாத்தி மாதிரியே நம்ம தட்டி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம தட்டிட்டு யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி சுடுற மெத்தடே தான். கீரையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது கீரை, எந்த கீரையை எடுத்தாலும். ஏன்னா கீரையெல்லாம் வந்து எப்பயுமே ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க சத்து போயிடும் அப்படின்வாங்க. ஸோ நம்ம சப்பாத்தி வேகிற டைம்லேயே இந்த வெந்தயக்கீரையும் வெந்துடும். அதே மாதிரி நம்ம பசங்க வந்து கீரை பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ நேரத்தில் கொஞ்சம் தான் சாப்பிட்டு எஞ்சி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியே கொடுக்கும்போது அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது சரிங்களா? சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொதுவாக நாங்கள் எது சமைச்சாலுமே பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ்வலாகவே சாப்பிடுவோம். அது பழக்கம் ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு எல்லா கிரேவியுமே சூட் ஆகும். குருமா, ஜால்னா இல்லை பன்னீர் கிரேவி எல்லாமே சூட் ஆகும் அது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.